சக்தி. அன்பு பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சின்ன வரம்பச்சேரி கிராமத்திலே அழகாக குடிகொண்டிருக்கக்கூடிய கப்பலார் குலதெய்வம் அருள்மிகு நெல்லுக்கும்மன் திருக்கோவிலிலே 4/1/2011 வருடம் இன்றைய தினம் மார்கழி மாதம் பூஜை அமாவாசையானது மிகச் சிறப்பாக திருக்கோவில் நடைபெற்றிருக்கிறது. இந்த திருக்கோவிலுடைய சிறப்பு, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருள்வாக்கு நடைபெறுகிறது. இந்த அம்மனை தேடி வந்த நோக்கம் எதுவாக இருந்தாலும் கேட்ட வரம் கட்டாயமாக கிடைக்கும். அது நல்ல விஷயங்களாக இருந்தால், குழந்தை வரம் வேண்டியும் சரி, திருமணம் தடை நீக்கவும் சரி, திருமண தடை நீங்கி நல்ல மணமகளோ கிடைப்பதற்காகவும் சரி, அதே போல தொழிலே சுணக்கம் ஏற்பட்டாலும் சரி, நல்ல தொழிலே முன்னேற்றம் ஏற்படவும், நோய் விட்டிருந்தால் நோய் நீங்கி குணமடையவும், நீண்ட ஆயுள் பெறவும் அம்மனுடைய பூர்ண அருள் கிடைப்பதற்காக, அனைத்து மக்களுக்கும் அனைத்து நலன்களும் கிடைப்பதற்காக வென்று அந்த தாயானவள் திருமதி ஜோதி அவர்கள் உடலிலே வந்திருந்து அருள்வாக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லிய விஷயங்களிலே சொல்லியவை நடந்தது என்றால், உதாரணமாக இந்த பெண்மணி அவர்கள் உங்களிடம் பேச இருக்கிறார்கள். உங்களுடைய பேர் என்னமா? சுமதி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க. எதுக்காக வந்தீங்க? குழந்தை வர வேண்டி வந்தோம். சரிங்க. இப்ப குழந்தை வரம் வேண்டி வந்தீர்கள். 2 வருடங்கள் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாம நாங்க வேடியம்மா கூட்டிட்டு வந்தாங்க. சரி. அதனால நீங்க கோயிலுக்கு வாங்க, நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை வேடியம்மா கூட்டிட்டு வந்தாங்க. இங்க கோயிலுக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரியே பரிகாரம் சொன்னாங்க. ஊத்து போட்டு சாமி கும்பிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சூளத்துக்கு வந்து பூஜை பண்ணி தண்ணி ஊற்றி பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி செஞ்சாங்க. இந்த மாதிரியும் எனக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு குடும்பம். இப்படியாக இந்த பெண்மணி அவர்களுக்கு குழந்தை வரம் இல்லாமல் தவித்து பல ஏசல்களுக்கும் பேச்சுக்கும் எல்லாம் ஆட்பட்டு இந்த தாயை நாடி வந்து வேண்டிய வரமாக இந்த குழந்தை செல்வமானது கிடைத்திருக்கிறது. இதே போல கனகமணி, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? சத்தம். வரம்பச்சேரியை சேர்ந்த எம்ஜிஆர் நகரை சேர்ந்த திருமதி கனகவதி அவர்கள் இந்த திருக்கோவிலை நாடி வந்து தன்னுடைய கணவருக்கு சரியான வேலை இல்லை, சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று தாயை நாடி வந்து வேண்டிய பொழுது, அந்த தாயினுடைய அருளினால் அருள்வாக்கினால் சொல்லியபடி சிறந்த வேலை கிடைத்து நிம்மதியாக இருக்கிறார்கள். அதே போல தாங்கள் இருப்பதற்கு இல்லம் வேண்டும் என்று அந்த தாயிடம் விண்ணப்பம் வைத்த பொழுது, கூடிய விரைவிலே நீ புதிய வீடு கட்டுவாய் என்று சொல்லியபடி புதிய வீடு கட்டியிருக்கிறார்கள். இதே போல எத்தனை மக்கள் இங்கே தாயிடம் வந்து வேண்டிய வரங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் அவங்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்காகவும் வேண்டிய வரம் பெறுவதற்காகவும் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் பல்லடம் அருகிலே இருக்கக்கூடிய காமநாயக்கன் பாளையம் என்கிற பஸ் நிறுத்தத்திலே இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சின்ன வரம்பச்சேரி என்கிற அற்புத அழகிய கிராமத்திலே இங்கே கப்பேளார் குலதெய்வம் அருள்மிகு நெல்லுக்கும்மன் குடிகொண்டிருக்கிறார்கள். வேண்டியதை வேண்டியபடி கேட்டபடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்திருந்து பலன் பெற வேண்டும் என்று மக்களை கேட்டு